2 உடன்பிறவா தங்கச்சிகளுக்கும் பச்சை சேலை. 3வதாய் ஒருத்தி இவர்களுக்கு அக்கா. அவள்தான் கணவனோடு வந்து அண்ணன் வீட்டு படியேறி பார்த்து பேசினவள். எல்லோருக்கும் பையிலிருந்து பணம் உருவி கொடுத்தான். அதற்குரிய ரசீது அட்டைப்பையில் தங்கிவிட்டது. மனைவிக்கு தெரியாம செஞ்சிருக்கான். அவளுக்கு தெரிஞ்சிட்டு. எதுக்கு இந்த திருட்டு வேலை? கேட்டவள் மங்கை. என்ன திருட்டு? எதுவும் அறியாமல் அவன் ஏறிட்டான். திருடு திருடு, எல்லாம் திருடு. அவள் வெடித்தாள். பையில ரசீதை பார்த்துட்டு தான் கேட்கிறேன். 3 சேலை யாருக்கு? அவங்க என்ன உங்க அக்கா தங்கச்சிங்களா? ஆமா, ஏன் அக்கா தங்கச்சிங்க தான். அவன் சண்டை போட தயாரானான். யாரு? உங்க சொந்த உதிரமா? உடன் பிறந்தவங்களுக்கு இல்ல வாங்கி கொடுக்கணும். கண்ட நாய்களுக்கு என்ன பச்சை சேலை? வார்த்தைகள்ல கடூரம். எதிர்த்த வீடு பக்கத்து வீடு எல்லாம் எட்டி பார்த்தது. வீடு மாற்றி குடியேறி போகிற எல்லா இடத்திலும் இதே மாதிரிதான். மானம் அவமானம் என்பது பற்றியெல்லாம் அவளுக்கு அக்கறை இல்லை. எல்லோர் மனதையும் நோகடிக்கிற அளவு சண்டை. வந்திருக்கிற யார் முன்னிலையிலும் சண்டை. வீடு என்ற பெருவெளியில் நேரங்காலம் இல்லாமல் யுத்தம் நடந்தது. அவள் ஓய்ந்திருக்க தயாரில்லை. நாள், வாரம், மாத கணக்கில் கூட அவர்கள் பேசாமல் இருந்திருக்கிறார்கள். அவள் கொதித்து கொதித்து பாய்ந்தாலும் அவன் ஒன்றும் பேசாமல் இருக்க பழகிக்கொண்டான். அப்படியும் புயல் போல பாய்ந்து தலை சுற்றி சுற்றி ஆட வைத்து விடுவாள். எந்த வகையாக தன் போக்குகளை அவன் மாற்றிக்கொண்டாலும் எல்லாவற்றையும் நொறுக்கி அடித்து தன் வட்டத்திற்குள் அவனை கொண்டு வந்து உதறி எடுத்தாள். இப்போது எடுத்ததற்கெல்லாம் சண்டை போடுகிற அவளை மாதிரியே ஒரு ஆளாக அவன் மாறிப்போனான். அது அப்படி வந்துடும். அதாவது ஒரே வீட்டில் வருஷ கணக்கில் கணவன் மனைவி இருக்கும்போது ஒருத்தரோட குணம் பாதிப்பு இன்னொருத்தருக்கு வரும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. பல நேரங்களில் மங்கையை பற்றி நினைக்கிற போது பரிதாபம் பிறந்தது. எந்த கடலின் உப்புக்காற்று அடித்து அடித்து அவளுடைய மனச்சுவரின் காரை, இரும்பு உத்திரங்களை உவர் அரித்து விட்டிருக்கிறது. அவனை சுற்றி மங்கையின் மூச்சு பின்னப்பட்டிருக்கிறது. அவனை விட்டால் அவளுக்கு என்ன ஆதாரம்? இந்த பயத்தின் அலைகளில் இருந்து எழுந்தன உப்பு காற்றும் உவர் அரிக்கும் குணங்களும். அவளுடைய இயல்பான குணங்களும் சேர்ந்து இந்த வகையான காரியங்களை கெட்டி பண்ணி அவனது சுவாச குழாயை இறுக்கி பிடிக்கின்றன. நம்ம சில சமயம் சொல்லுவோம்ல, வீட்டில் இருக்கவே மூச்சு திணறுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. விடிந்தும் விடியாத முன்னேறம் அவர்கள் காரில் வந்திறங்கினார்கள். அவர்கள் அவளுக்கு சொந்தம் இல்லை. அவளுடன் ஒன்றாய் படித்த மைத்திலியின் அப்பா அம்மா. இதுவரைக்கும் அவனோட அவனை சார்ந்த உறவுக்காரங்கள் வந்ததை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவனோட உறவுக்காரர்கள் வரும்போது அவ எப்படி நடந்திருக்காங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. இப்ப இன்னொன்னு நடக்குது. அவளை சார்ந்தவங்க வர்றாங்க. அங்கதான் ஒரு முரண் காமிக்கிறா. அவளுக்கு அவர்கள் அவளுக்கு சொந்தம் இல்லை. அவளுடன் ஒன்றாய் படித்த மைத்திலியின் அப்பா அம்மா, கூட படித்தவங்களோட அப்பா அம்மா தான். அவர்கள் வீட்டுக்குள் போக வர இருந்து மைத்தியை விடவும் அவர்களிடம் சிநேகம் வலுத்து கொண்டது. மம்மி டேடி என்றுதான் கூப்பிடுவாள். அவர்களை அவளோடு இணைத்து வைத்ததில் கண்களுக்கு புலனாகாத, கேட்க மட்டுமே கூடிய இன்னொரு கையின் பங்கும் உண்டு. தெலுங்கு தாயாய் பிள்ளையாய் இணைந்ததில் தெலுங்கு ஒரு பாந்தமான பாச கண்ணியை அவர்கள் மத்தியில் விட்டெறிந்தது. மம்மி டேடி அவளை கட்டி தழுவிக்கொண்டார்கள். அன்றைக்கு அவளின் 15வது ஆண்டு திருமண நிறைவு. வாழ்த்து சொற்களோடு போகவில்லை. அவளுக்கு ஒரு புடவை, அவனுக்கு ஒரு சஃபாரி செட் என்று அன்பளிப்பாக இறங்கியது. அவங்களும் பெத்த மகளை போலதான் நடத்துறாங்க இவளை. விடிகாலை 5 மணிக்கு திண்டிவனத்திலிருந்து புறப்பட்டிருந்தார்கள். காலை சிற்றுண்டிக்கு நல்ல பசி. இடியாப்பம், தேங்காய்பால், இட்லி, சட்னி, சாம்பார், தோசை, வடை. எப்படி பாருங்க, அவளை சேர்ந்தவங்க வந்தோன்னு இவ்வளவும் செஞ்சிருக்கிறாள். பிரியப்பட்டவர்கள் என்றால் மங்கை சுறுசுறுப்பாகி விடுகிறாள். படபடவென 1 மணி நேரத்தில் எல்லாம் முடித்து நிற்கிறாள். ரொம்ப காலம் முன் வாங்கி வைத்த வெள்ளித்தட்டுகளை மம்மி டேடிக்கு மேசை மேல் வைத்தாள். அவனும் அவளும் கூட அதில் பரிமாறி சாப்பிட்டதில்லை. உங்களுக்கு வச்சுக்கோங்கம்மா, நீங்க தானே சாப்பிடணும் என்று மம்மி 15வது திருமண நிறைவை சுட்டிக்காட்டினாள். இப்ப நீங்க தான் புதுமண தம்பதிகள் என்று மங்கை தெலுங்கிலேயே சொன்னாள். மங்கையம்மா மங்கையம்மா என்று மம்மி கொஞ்சினாள். அவளும் போதும் போதும் என்று சொல்ல பரிமாறினாள்.
நெஞ்சை தடவி கொடுத்தால் அவர்களுக்காக வயிற்றில் இருப்பதையும் வாந்தி எடுத்து கொடுப்பவளாக வாஞ்சையுடன் மாறினாள். அந்த முகம்தான் அவளுடையது. அது அவளுடைய சொந்த முகம். பிரியப்பட்டவர்களின் அரவணைப்பில் மன குளிர்ச்சியில் பொலிவான முகம். சொல்றது பாத்தீங்களா? அதுதான் ஒரிஜினல் முகம். அப்போ வெறுப்பு காட்டுறது ஒரு ஆர்டிபிஷியலா கொண்டுக்கிறது. மம்மியின் மகனும் மருமகளும் கூட வந்திருந்தார்கள். சளைக்காமல் மகன் சாப்பிட்டான். நீ தோசை மட்டும் சுட்டு போட்டுட்டே இருக்கா, நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் என்றான். சாப்பாடு மேசையை தட்டி தாளம் போட்டான். அவர்கள் வந்ததற்கு வேறொரு பிரதான நோக்கம் இருந்தது. பழைய அம்பாசிடர் காரை மாற்றிவிட்டு புதிய காண்டசா கார் எடுத்து போக வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்ததன் இன்னொரு பக்கம் பற்றி தெரிந்ததும் அவள் அதை பொருட்படுத்தவில்லை. இவங்களுக்காக மெயினா வரல, அவங்களுக்கு ஒரு காரியத்துக்காக வந்திருக்காங்க. புதிதாக கார் வாங்குவது பற்றியும் தன்னை காண வந்தது பற்றியும் பெருமையாக உணர்ந்தாள். எதுவும் குறைவில்லாமல் தாங்கு தாங்கு என்று தாங்கி சாப்பிட வைத்தாள். மதிய சாப்பாட்டுக்கு எங்கேயாவது வெளியில போகலாமா என்று கேட்டாள். குரல் அவனையும் முகம் அவர்களையும் நோக்கி இருந்தது. அவனுடைய ஒப்புதல் அவளுக்கு தேவையாய் இருக்கவில்லை. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒப்புதல் தந்தே ஆக வேண்டும். காண்டசா கார் எடுத்துவிட்டு அதில் வெளிநாட்டு ஸ்டீரியோ செட்டு பொருத்திவிட்டு மதியம் 2 மணிக்கு சந்திப்பதாக சொன்னார்கள். மம்மியும் டேடியும் உணவு விடுதியின் பேரையும் குறிப்பிட்டார்கள். ஒரு 1000 ரூபாய் செலவாகியது. அவர்களுடைய மகனும் டிரைவரும் இன்னொரு 1000 ரூபாய்க்கு ஒரு பிடி பிடித்தார்கள். மல்லாந்து பார்த்தபோது அரை நிலா வானத்தில் அசையாமல் படுத்து கிடந்தது. உலகத்தை குப்புற கவிழ்ந்து பார்த்து கொண்டிருந்தது. மம்மியிடமும் டேடியிடமும் கொண்ட நெருக்கம் ஏன் மற்றவர்களிடம் அவள் காட்டவில்லை? அவள் முளைத்து வந்த குடும்பத்திலும் யாரோடும் நெருக்கமில்லை. ஒவ்வொரு கட்டத்திலும் யாரையாவது ஒருவரை பிடித்தது, மற்றவர்களை பிடிக்காமல் போனது. இது சிலர் இருக்காங்க, ஒரு பீரியடுக்கு ஒருத்தங்கள்ட்ட ரொம்ப ஒட்டுவாங்க, அதுக்கு நேர்மாறா இன்னொருத்தட்ட வெறுப்பு காமிப்பாங்க. எல்லோரையும் பிடிக்காமலும் போனது. எதற்கெடுத்தாலும் எதிர்முனையிலிருந்து சிந்திப்பதே வழக்கமாக உடம்பு போல் எப்போதும் கூடவே வருகிற இயல்பாக ஆகிவிட்டதோ? யோசித்துக் கொண்டே ஆகாயத்தை நோக்கி இருந்தான். கடுமையான உழைப்பாளி அவள். முடுக்கிவிட்ட இயந்திரம் போல எந்நேரமும் வேலை. அவனுடைய கஷ்ட நஷ்டங்களில் அவள்தான் முன்னின்றாள். முக்கியமான நெருக்கடிகளில் முடிவெடுத்து செயல்படுகிற முதல் ஆள் அவள்தான். அதுபோல் எல்லா பொழுதுகளிலும் செயல்படும் சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டாள். இதெல்லாம் அவளுடைய எல்லைகளை விரித்து கொண்டே போனது. இவைகளை எல்லாம் அவளது ஆக்கமான அம்சங்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியவில்லை அவனால். அதிகாரம் செலுத்துகிறாள் என ஏன் நினைத்து கொண்டான்? அவனுக்கு தெரியாது. எப்போது அவனுக்கு பக்கம் வந்து உட்கார்ந்தாள் என்று. ஏன் பெரியப்பா ஊருக்கு போயிட்டார்? அவள் கேட்டாள். உங்க பெரியப்பா என்றோ யாரோ ஒரு பெரியப்பா என்றோ உச்சரிக்கவில்லை. 2 பேருக்கும் வேண்டியவரான பெரியப்பா என்ற தொனியில் இருந்தது. அவன் ஆச்சரியத்துடன் ஏறிட்டு பார்த்தான். அவளுக்கு இப்பதான் அந்த வித்தியாசம் தெரியுது. 2 குடும்பத்துல உள்ளவங்க காட்டுற அன்புலையும் உள்ள வித்தியாசம் தெரியுது. அவருக்கு இவள் பேரில் கோபம் இல்லை. அவனை சொந்த மகனாக நினைத்தாலும் அவளை அப்படி நினைக்க முடியவில்லை. அவள் அவரை தூரப்படுத்தியது போலவே அவரும் அவளை தூரப்படுத்த நினைத்தாலும் முடிகிறதா? அவருடைய சடவு எல்லாம் சொந்த மகன்கள் கட்டிக்கொண்டு வந்த பெண்களோடுதான். எதுக்கு இப்படி கடைசி காலத்துல பண்ணணும்? ஊருக்கு போனா கஷ்டம் தானே என்றாள். குரலில் இளக்கம் கனிந்தது. ஒரு கஷ்டமா என்றான் அவனையும் அறியாமல். சொந்த மருமகள்கள் பேரில் கோபம் கொதிக்கிற எண்ணெயில் துளி தண்ணீர் பட்டது போல அவருக்கு சுர்ரென்று தெரித்து கொண்டு வந்தது. அவ போட்ட விதைதான் என்று வெறுப்பு வெடித்தது. தோலுதான், சிவப்பு தோலு என்ற அவருக்குள்ளிருக்கும் பெரிய மருமகள் மீதான நமைச்சலை பிரகாசப்படுத்தியே ஆக வேண்டுமாய் இருந்தது. அவ போட்ட விதைதான் என்று சின்ன மருமகள் மேல் பாய்ந்தார். கத்திரிக்காய்க்கு கையுங்காலும் முளைச்சது போல அவ மூட்டி விடுறது, இவ பெரியவ எடுத்து எடுத்து பொத்தி வச்சுக்கிற வேண்டியது. இவர்களை நினைக்கிற போதெல்லாம் கோபம் அண்டகாரம் முட்டியது. கஞ்சியோ கிஞ்சியோ எதானாலும் அங்கதான் போய் குடிச்சுக்கிறணும் என்று புறப்பட்டு விட்டார். பஸ் மெல்ல மெல்ல புறப்பட்ட போது அந்த உறவு முறை இழை இழையாய் அருந்து கொண்டே போனார்.
கடைசிக்கு சிங்கிலிப்பட்டிக்காரி கிட்ட தான் கையேந்தனும் போல இருக்கு என புலம்பலாய் மெதுவாக பஸ் டன்னலில் சாய்ந்தார். எந்த ஒரு கிராமமும் எல்லா கிராமங்கள் போலவே இருக்கிறது. ஒவ்வொரு கிராமத்திலும் அச்சாக சில அடையாளங்கள். பஸ்ஸை விட்டு இறங்கினால் கரிசல் மண் சாலை அல்லது சரளைக்கல் சாலை, ஊரை நெருங்க ஒற்றையடி பாதை அல்லது மாட்டு வண்டி பாதை, ஊரின் முகனையில் கண்மாய் அல்லது கண்மாய் வாகரையில் ஊர், கண்மாய் கரை மேல் முந்திய தலைமுறைகள் நட்டு வளர்த்த அவர்களது பொறுப்பின் உயரத்தை அளக்கிற விருட்சங்கள், வாகான ஆலமரம், அத்திமரம், வேம்புகள், பரிச்சயமான தெருவின் வழியே வாங்க தம்பி, வாங்க அண்ணாச்சி, வாங்க மாமா என்ற வரவேற்பு பரிச்சயமான அந்த ஊரில் அவள் வாழ்ந்து கொள்ளட்டும். அவர் வாழ்ந்து கொள்ளட்டும். நீங்க போய் பெரியப்பாவை கூட்டி வந்துடுங்க, அவள் சொல்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவ மாறிட்டா. நட்சத்திரங்களில் இருந்து பார்வையை விலக்கி அவளை பார்க்க முயன்றான். கடைசி காலம் வரை இங்கேயே இருக்கட்டும். போன இடத்துல என்ன மாதிரி இருக்குமோ? அவளது உயரத்தை அளந்து பார்க்க எத்தனித்தான். பார்க்க பார்க்க கூடிக்கொண்டே போனது. நல்லா இருக்கா? அந்த முரணான குணங்கள், அது தன் கணவன் வீட்டை சேர்ந்தவங்கன்னா அது எப்படி இருக்கு, தன்னோட தன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்தா எப்படி இருக்கு, அதுல தன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்களா கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஒரு பழக்கத்துல வந்த ஒரு உறவா இருந்தா கூட அவங்க மேல ரொம்ப அன்பு காட்டுறது, இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தோணுது. ஓகேயா? எல்லாரும் நல்லா இருங்க. கதை நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க. இன்னொரு கதையில உங்களை சந்திக்கிறேன். ஓகேயா? பை பாய். See you.